தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். லூக்கா 4:43. நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு குறிப்பிட்ட குழுமத்திற்கான கடவுள் அல்ல, தெய்வம் அல்ல. ஆண்டவர் இயேசு இந்த உலகின் மக்களினம் அனைத்திற்குமான கடவுள் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட சாரார் தங்களுக்கென்று தடுத்து நிறுத்துகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் மற்ற இடங்களுக்கும் சென்று இறையாட்சியை அறிவிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே வருவதற்கு காத்திருக்கிறார். அவர் ஒரு இடத்தில் மட்டும் நின்று கொண்டிருக்காமல் மற்ற எல்லா இடங்களுக்கும் சென்று தன்னுடைய தந்தையை, இறையாட்சியை வெளிப்படுத்துவதற்கென்று காத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆண்டவரின் விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவரின் ஏக்கமெல்லாம் எல்லா மக்களினமும் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்வது மிகவும் உயர்ந்த ஒன்று. அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்மை என்னுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்வதற்கென்று, உம்மை என்னுடைய வாழ்விலே பற்றி நிற்பதற்கென்று, உம்மீது என்னுடைய நம்பிக்கையை அதிகமாக கட்டுவதற்கென்று பல நிலைகளில், பல அனுபவங்களில், பல தளங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை பல நேரங்களில் உலகப்பூர்வமானவற்றை கைகளில் ஏந்தி கொண்டு உம்மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை தளர்வுற்றிருக்கிறேன், நம்பிக்கையில் தளர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்று அந்த நம்பிக்கையை புதுப்பிக்கவிருக்கிறேன். நீரே என்னுடைய கடவுள், நீரே என்னுடைய ஆண்டவர் என்று நான் மனதார ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. நீர் என்னிடத்திலே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வாழ்விலே கடந்து வர ஆவலாயிருக்கிறேன். அதை நான் இன்று உணர்கிறேன். என் உள்ளத்தில் வந்து தஞ்சம் பெறுவீராக. என்னுடைய வாழ்வை உம்முடைய அருளினால், ஆற்றலினால் நிரப்புவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.